அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய நிலை என்ன? மோந்தா புயல் உருவானால் தமிழகத்திற்கு என்ன பாதிப்பு என்பதை வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் ரமணன் உடன் இணைந்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கி. வங்கக்கடல்ல இப்போது டிப்ரெஷன் மண்டலம் உருவாகியிருப்பதாக அறிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அடுத்தது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக அது உருவாக வேண்டும், டீப் டிப்ரெஷனாக உருவாகணும். அதுக்கு அடுத்தது புயல். இந்த புயல் ஏறக்குறைய ஆந்திராவை நோக்கி செல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது மாறுதல் இருந்தது அப்படின்னா அது சென்னைக்கு பக்கத்தில் வரலாம். ஆனால் இதனுடைய பாதிப்பு என்ன, இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். புயலுடைய தற்போதைய நிலையை பார்க்குறோம். கிட்டத்தட்ட நமக்கு 900 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னையிலிருந்து இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது வட மாவட்டங்கள் அப்படின்னு தெரிகிறது. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்ன நம்ம நிறைய அலசிட்டோம். வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். புயல் இப்போது முதல் புயல் வடகிழக்கினுடைய முதல் புயலாக மோந்தா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறது. இப்போது அது டிப்ரெஷன், நிச்சயமாக அது புயலாக உருவாகுதுன்னு பல மாதிரிகளும் காட்டுகிறது. உங்களுடைய கணிப்பு என்ன? ஓகே, பெரும்பாலும் ஆந்திரா தான் போறோம்னு சொல்லியிருக்கு எல்லா கணினி சார்ந்த கணிப்புகளும். ஆமா, அடுத்தது வந்து இப்போ இந்த படங்களை காட்டட்டுமா? நினைக்கிறேன். ஆமா, ஸோ இந்த முதல்ல இந்த படத்தை பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலத்தையும் காண்பிக்கின்றது. அது மும்பைக்கு 400 கிலோமீட்டர் தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது, தென்மேற்கு. அடுத்தது வந்து இந்த வங்கக்கடலில் உள்ள தாழ்வு மண்டலத்தையும் நாம் காண்கின்றோம். அப்புறம் அந்த மையங்களை இணைக்க கோடு போட்டால் கரெக்டாக பாருங்க, அந்த இடத்துல இந்த மேக தொகுதிகளை நாம் காண முடிகிறது. அப்புறம் அடுத்தது வந்து அந்த அரபிக்கடலில் உள்ள நிகழ்வு எவ்வாறு செல்லும் என்பதை இந்த வரைபடம் காண்பிக்கின்றது. ஓகே, அது அப்படியே வடக்கு வடமேற்கு நோக்கி செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் வங்கக்கடலை பொறுத்த மட்டிலே இது வந்து வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆமாம், அதுக்கப்புறம் நாளைக்கு தாழ்வு மண்டலமாகும், அதன் பிறகு நாளை மறுநாள் புயலாகவும் மாறும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவிலே 10.8 டிகிரி வடக்கு, 89 டிகிரி கிழக்கு, அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதை காண்பிக்கின்றது. பெரும்பாலான இந்த கணிப்புகள் எல்லாமே ஆந்திரா கடற்கரை நோக்கி செல்லும் என்று காண்பிக்கின்றது. ஓகே, ஆமாம். அதே மாதிரி இந்த காலையில், அதாவது 9 மணி அளவில் எடுக்கப்பட்ட படம் இது, 10 மணி அளவில். ஸோ இதெல்லாம் இந்த மேக தொகுதியெல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் இந்த மையத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ஓகே, அப்புறம் இதுவரையிலும் நம்ம பெற்ற மழை பார்த்தா 22 சென்டிமீட்டர் வாங்கியிருக்கோம். 13 சென்டிமீட்டர் தான் வரணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் தொய்வு இருக்கும் தமிழ்நாட்டின் மழை அளவை பொறுத்தவரை, ஏன்னா இந்த ஆந்திராவை நோக்கி நகர்வதன் காரணத்தினாலே. அப்புறம் இந்த படத்தில் கூட பாருங்க, இந்த மேக தொகுதிகள்லாம் அந்த மையத்தை நோக்கி செல்வதை நாம் காண முடிகிறது. ஓகே, அப்புறம் இப்போ கூட சமீபத்தில் எடுத்த படம் இது. இப்போ கூட சென்னையில் சில பகுதியில் மழை பெய்து கொண்டிருப்பதை காண்பிக்கின்றது. எஸ் சார். இந்த மேகத்தொகையெல்லாம் அந்த காற்றை வந்து தீபகற்பத்திலிருந்து அந்த மையத்தை நோக்கி இழுப்பதன் காரணத்தினால இந்த மேகங்கள் ஏற்பட்டுள்ளன. அடுத்தது இந்த பெரும்பாலான கணினிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்காது, ஆந்திராவை நோக்கி இருக்கும் தான் சொல்றது. ஓகே, ஒரே ஒரு கணினி சார்ந்த கணிப்பு, அதாவது இந்த GFS மாடல், குளோபல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் மாடல், அதாவது நம்ம வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை பயன்படுத்தக்கூடிய மாடல் வந்து அந்த கணினி சார்ந்த கணிப்பு வந்து அந்த 27 அன்று அந்த அமெரிக்கன் மாடல், அது என்ன வானிலை நம்ம பகுதிக்கு பயன்படுத்துறாங்க. ஓகே, அது வந்து இந்த புதுச்சேரி கிட்ட மழை மேகங்கள் இருப்பதை, நல்ல மழை, கனமழையும் மிக கனமழை இருப்பதை காண்பிக்கின்றது. ஓகே, அப்புறம் 28ஆம் தேதி அன்று இந்த வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள், சென்னை போன்ற மாவட்டங்கள் இருக்கும் என்று காண்பிக்கின்றது. ஓகே,
இப்ப செயலிக்கு போயிடலாமா நம்ம? எஸ், விண்டிக்கு வந்து விண்டி. எஸ், இப்போ விண்டி காட்டுறதுடைய விஷயங்கள் அப்படின்றது ஜிஎஃப்எஸ் வந்து நியர்லி சென்னை பக்கத்தில் மழை மேகம் இருக்கிறத காட்டினாலும் அது ஆந்திரா ஒட்டி அப்படின்னு காட்டுது. ஆனால் மற்ற இசிஎம் காட்டுறது காக்கிநாடா அப்படின்னு எக்ஸாக்டா காட்டுது. இந்த மாறுதலுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? ஆமா, அதாவது நம்ம வானிலை ஆய்வு மையம் பாருங்க, அந்த தென்மேற்கு வங்கக்கடல் வரலும் தான் அவங்க அந்த கோடையை கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பகுதியில் கோடை இன்னும் கொடுக்கல அவங்க. ஓகே, ஸோ அதனால நாளை பார்ப்போம். அதுதான் முக்கியம். ஏன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒவ்வொரு வானிலை பதிவு மையத்திலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 24 மணி நேர காற்றின் அழுத்தம் எவ்வாறு இருக்குன்னு பார்ப்பாங்க. எங்க மிக குறைவாக காற்றின் அழுத்தம் பதிவு செய்யப்படுகிறதோ, அதிகம் அந்த மாறுபாடு அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல தான் அது வந்து கரையை கடக்கும் என்ற பொருள். அது துல்லியமாகவும் தெரிவித்து விடும். ஓகே சார், இப்போ அடிப்படையான சில கேள்விகள் இருக்கு, நம்ம அந்த கேள்விகளுக்குள்ள போயிடலாம். கேள்வி என்ன அப்படின்னா, இது அதி தீவிர புயலாகும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்களை கணிக்கிறாங்க. எந்த அடிப்படையில்? காற்றினுடைய நிலை சாதகமா இருக்கா? இது அந்தமான்ல உருவாகுதுன்னா அது வரக்கூடிய தூரம் அப்படின்றது ஒரு காரணம், காற்றும் ஒரு காரணம். உங்களுடைய கணிப்புல காற்று இதுக்கு சாதகமா இருக்கா? அதாவது இப்போ அரபிக்கடல் இருக்கிறத எடுத்துங்க, அது வந்து தாழ்வு மண்டலமா இருக்கே தவிர அது வந்து புயலா மாற வாய்ப்பு இல்லை என கூறல. காரணம் என்னன்னா, காற்றின் உயர் அடுக்குகளில இந்த விண்ட் ஷியர்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு திசைகளில் காற்று வீசும்போது அந்த செங்குத்தான அமைப்பு அமைவதற்கு தொய்வு ஏற்படும். ஸோ அதனால அதை வந்து அவங்க வந்து டிப்ரெஷன் லெவல்ல நிறுத்திட்டாங்க. அது தாழ்வு மண்டலமாக நிறுத்திருக்காங்க. இதற்கு என்ன சொல்லியிருக்காங்க? நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்புறம் 28ஆம் தேதி வந்து புயலாக மாறும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலம் கிட்ட போயிட போறது. நிலம் கிட்ட போன 29 அதிகாலை அந்த நேரத்தில் கரையை கடந்து விடும். ஸோ அதனால அந்த டைம்ல வந்து இது அந்த அளவுக்கு ஒரே குறுகிய நேரத்தை அந்த அளவுக்கு வலுப்பெறுமான்னு சந்தேகமே. ஓகே ஓகே, ஸோ அதனால நம்ம காத்திருந்து பார்ப்போம். அதுதான். ஓகே சார், இப்போ இதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது நன்மை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா மழை வந்து தமிழ்நாட்டுக்கு வட பகுதிகளுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்ததுன்னா காற்று பாதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ இந்த புயலால என்ன? காற்று பாதிப்போட மழை பாதிப்பு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜிஎஃப்எஸ் எடுத்துக்கொண்டா. ஓகே, ஏன்னா இதே ஐரோப்பிய ஒன்றியத்துடையதாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவோட ஆக்சஸ் கணினி சார்ந்த கணிப்பா இருக்கட்டும், இந்த ஜெர்மனுடைய ஐகானா இருக்கட்டும், அதெல்லாம் பெரும் மழை நிகழ்வே தமிழ்நாட்டுக்கு காண்பிக்கவில்லை. ஓகே, இருந்தாலும் ஒரு கணினி சார்ந்த கணிப்பு காண்பிக்கிறது என்ற காரணத்தினால நம்ம கவனமா இருக்கணுங்கிறதான். ஓகே, பட் இந்த முறை வந்திருக்கக்கூடியதுல 2 நிகழ்வுமே சென்னை பக்கத்துல வர மாதிரி இருந்து அப்படியே ஆந்திராக்கு போயிருச்சு. இப்போ வரக்கூடிய நிகழ்வுகள் ஆந்திராக்கு போதே தமிழ்நாட்டுக்கான மழை வாய்ப்பு லாங் டேர்ம்ல குறைஞ்சிருமா, இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு கை கொடுக்குமா? அதாவது இப்போ இந்த நிகழ்வு ஆந்திரா போறது, அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்று தான் வீசும். ஓகே, அந்த காலகட்டங்களில் பெரிய மழை நிகழ்வு எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நீங்க சொல்றது ஒரு 30ஆம் தேதியில இருந்து இந்த முதல் வாரம், நவம்பர் முதல் வாரம், ஆமா ஆமா, மேற்கு திசையில இருந்து காற்று வீச தொடங்கும். ஓகே, காற்று வீசும். அப்புறம் 5 இல்ல 6 தேதிகளில் மீண்டும் கிழக்கு திசையில காற்று வீச தொடங்கும். எஸ், கரெக்டா வருது. எஸ் சார், அது தொடங்கிய பிறகு நிகழ்வு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ அடுத்த ஒரு வாரம் எப்படி சார் இருக்கும்? இந்த புயல் கடந்து போன ஒரு வாரத்திற்கு பிறகு நிகழ்வு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பெரும் நிகழ்வு எதுவும் இருக்காது. 5-6 தேதிகளிலே கிழக்கு திசை காற்று வீச தொடங்கியவுடன் கடலோர பகுதிகளில் மழை பெய்யும். ஒரு லேசான அல்லது மிதமான மழை பெய்யும்.
பட் இதுல காற்று முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதுல புயலுக்கு மேல மேற்காக புயலுக்கு மேற்கு பக்கமா எப்பவுமே வந்து மேக குவியல்கள் உருவாகும், ஆனா காற்று முறிவு ஏற்பட்டா கீழே கூட உருவாகும் அப்படின்றாங்க. ஆந்திராவில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும்ன்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்போ வந்து ஜிஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு கிட்ட மழை வருவதை காண்பிக்கின்றது. ஆமா, அதுதான். இப்போ நம்ம இந்த மாடலை ரன் பண்ணியே பார்த்துருவோமே. எஸ். ஆமா, அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே. ஆமா, இப்போ வந்து இந்த இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துடைய இதை போட்டிருக்கோம் நம்ம ECM. ஆமா, பாருங்க. இப்போ வந்து அது அந்த வலுப்பெற நிகழ்வையும் பார்க்கிறோம். பாருங்க, இப்போ வரும்போது வந்து இங்க வந்து லேசான மழை தான் நம்ம கடலோரத்தில் இருப்பதை காண்பிக்கின்றது. ஓகே. அது வலுப்பெற்ற பின்பும் பாருங்க இந்த ஆந்திராவில் தான் பெருமழை நிகழ்வுலாம் இருக்கு. சென்னையில் கிட்டத்தட்ட இந்த பகுதியெல்லாம் ஒரு ட்ரை வெதர்னு சொல்லக்கூடிய லெவலில் போய்டுறது. அடுத்தது வந்து குமரி கடல் பகுதியிலேருந்து காற்றை 28ஆம் தேதி இழுப்பதன் காரணத்தினாலே அதனால இந்த தஞ்சாவூர் அந்த பகுதியில் மழையை பார்க்க முடிகிறது. ஓகே. அதே மாதிரி நம்ம ஆக்சஸ் கணினி சார்ந்த கணிப்பு போடலாம். இது எவ்வாறு செயல் பார்க்கலாம். இதை இது கூட பாருங்க தமிழ்நாடு இப்போ இது கூட சென்னைக்கு வடக்கே தான் இருக்கு பாருங்க. ஓகே, சென்னைக்கு மேலே காட்டுது. ஆனா சென்னை கிட்ட கொஞ்சம் ஆமா, ஆனா பட் சென்னை கிட்ட கொஞ்சம் மேற்கு தொகுதிகள் ஒருபடியாக காட்டுறது. ஆமா, அதாவது 28ஆம் தேதி என்று அதன் பிறகு குறைந்து விடுகிறது. ஓகே. ஆமா, இதே ஐகானையும் போட்டு பார்த்துருவோம். ஐகான் போடும்போது ஜெர்மன் மாடல். ஜெர்மன் மாடல். ஆமா, ஐகானுடைய இது வந்து புவனேஸ்வர் பக்கத்துல கரையை கடக்கிற மாதிரி, விசாகப்பட்டினத்தை தாண்டி அது கரையை கடக்கிற மாதிரி காட்டுது ஐகான். அது வாய்ப்பு குறைவு தான் நினைக்கிறேன். ஏன்னா கரையோரமாகவே இந்த புயல் பயணித்தால் தான் அவ்வாறு நடக்கும். ஓகே. ஆனால் ஆனா இது இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஆந்திராவை நோக்கி செல்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆந்திராவை நோக்கி தான் சொல்லும். அது வந்து இது காக்கிநாடாவா மசிலிப்பட்டினமா இல்ல விசாகப்பட்டினம் தெற்கேவா அதான் பார்க்கணும் நம்ம. அதுதான். ஓகே. இறுதியான கேள்வி சார். இப்போ இந்தியாவினுடைய 2 கடல் பரப்புகள்லையுமே இப்போது நிகழ்வுகள் இருக்கிறது. ஒன்னு டிப்ரெஷன், ரெண்டுமே இப்போ டிப்ரெஷன் தான். ஒரு டிப்ரெஷன் வந்து புயலா மாறும்னு கணிக்கப்படுது, இன்னொன்னு மேபி மாறலாம், அரபிக்கடல்ல இருக்கக்கூடியது. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுடைய காலகட்டத்தில் பார்த்திருக்கீங்களா? அது புதிய நிகழ்வா? இல்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். அந்த இணைக்கோடு காமிச்சேன் இல்லையா, அந்த முறிவு கோடு. எஸ். அந்த முறிவு கோட்டில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் வெப்பமண்டலத்தில் உருவாகும். ஓகே. இன்னொன்னு ஏன் உருவாகணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். என்னன்னா வெப்பமண்டலம் அதிகமான சூரிய கதிர்களை பெற்று வெப்பமடைகின்றது. அதன் பிறகு இந்த மாதிரி நிகழ்வுகள் தோன்றி அந்த சக்தியினை புற வெப்பமண்டலத்துக்கு எடுத்து செல்லும். அதன் காரணமாக தான் இந்த புயல்கள்லாம் உருவாகிறது. உலகெங்கும் எடுத்துட்டீங்கன்னா வெப்பமண்டலத்தில் தோன்றக்கூடிய புயல்கள் எல்லாமே அது வந்து இந்த போல்வேர்டு என்று சொல்லக்கூடிய துருவ பகுதி, அதாவது வடக்கு அரைக்கோளம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா வடக்கு நோக்கி செல்லும், தெற்கு அரைக்கோளம்னா தெற்கு நோக்கி செல்லும். அதுதான். ஓகே. ஸோ நிறைய தகவல்களை தந்தி தொலைக்காட்சியோடும் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டீர்கள். இது ஆந்திராவை நோக்கி தான் செல்வதாக பெரும்பாலான கணிப்புகள் காட்டுகிறது. GFS மட்டும் வட தமிழகத்திற்கு மழை இருப்பதற்கான வாய்ப்புகளை காட்டியிருக்கிறது. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியோடு பல தகவல்களை திரு ரமணன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இணைந்ததற்கு நன்றி சார். தொடர்ந்து வானிலை பற்றிய செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.